இன்றைக்கி வந்து நம்ம இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு முறையை பற்றி சில டிப்ஸ் சொல்கிறோம். அதாவது நோயாளிகளுக்கான உணவு முறைங்கிறது தெரப்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது சர்க்கரை நோயாளிகள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு. அதாவது சாதாரண மனுஷன் வந்து 2500 கலோரியிலேருந்து 3000 கலோரி வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் டயபெட்டிக்ஸுக்கு வந்து டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1500 கலோரிக்கு மேலே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் அளவு, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு ஏறி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். இந்த 1500 கலோரிக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அத்தனை சக்தியும் வந்து அவங்க வர்ற மாதிரி உணவு பழக்கத்தை சீரமைச்சிக்கணும். அப்போ தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதாவது இதில் மெயினாக வந்து என்னென்னா, இந்த 1500 கலோரிக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அளவு புரோட்டீன், தேவையான அளவு ஃபைபர் உள்ள மாதிரி சாப்பிடணும். ஆனால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து உணவு ஜாஸ்தி சாப்பிட்டு அவங்க ட்ரபிள் உண்டாக்கிக்குவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து காலையில் வந்து புரதச்சத்து உள்ள உணவை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும். அதே போல் நார்ச்சத்து, ஏன்னா அவங்களுக்கு பசி அதிகமாகிறதுனால நார்ச்சத்து உள்ள உணவை எடுத்துட்டாங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வந்து அப்புறம் வந்து இப்போ சாதாரண மனிதர்கள் 3 வேளை தான் சாப்பிடுவாங்க. பட் டயபெட்டிக் என்ன பண்ணணும்னா பிரித்து 4 வேளை சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்களுக்கு மெயினாக வந்து குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இப்போ அரிசி ஆகாது, சர்க்கரை ஆகாது அந்த மாதிரி சொல்கிறத விட, இப்போ ஒரு கிராம் புரதத்துக்கு வந்து 6 கலோரி, அதே போல் 1 கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து அந்த மாவுச்சத்துக்கு வந்து 6 கலோரி, 1 கிராம் கொழுப்புக்கு வந்து 9 கலோரி. ஸோ வந்து இதை நாம் மனசில் கொண்டுட்டு எவ்வளவு புரதம் தேவைப்படுதோ அவ்வளவு புரதத்தை சேர்த்துட்டு நார்ச்சத்து சேர்த்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு பசி குறையும். பசி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்ற அளவு குறைஞ்சிடும். ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 4 முறை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சத்துள்ள உணவை சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் வந்து ஈஸியாக அவங்க நோயை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மோரோவர் இப்போ இந்த ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னென்னா, நம்ம இப்போ சட்னி உணவுகளில் தாளிக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துறோம் இல்லையா, அதில் வந்து முக்கால்வாசி பொறுக்கி வச்சுருவாங்க. இந்த பொறுக்கி வைக்காமல் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தலை, வேறு கீரைகள் இது எல்லாம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டோம்னா ஃபைபர் தேவையான அளவு கிடைச்சி பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பசி கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாலே அவங்க எடுக்கும் உணவுகள் வந்து குறைஞ்சிடும். ஸோ வந்து இது மாதிரி முறைகளை பின்பற்றி நம்ம தினம் வந்து உணவு பழக்கத்தை அமைத்து கொண்டால் நமது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க மிகவும் உதவியாக இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான் கண் நோய். இதன் பொருள் என்னவென்றால், அளவுக்கு சிறிது குறைவாகவே உண்பவனிடம் இன்பம் நீங்காமல் நிற்பது போல் அளவுக்கு மிகுதியாக உண்பவனிடம் நோயும் நிலைத்து நிற்கும்.